Hello friends, நான் ஃபார் நீங்கள் பார்த்து மாஸ்டர் டெக்னிக் சேனல். ஸோ நிறைய இந்த அன்பாக்சிங் ரிவ்யூலாம் வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தாச்சு. டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நிறைய பேர் இப்போ யூடியூப்பில் இந்த தீபாவளி இப்போ வரப்போகுது இன்னொரு 2 monthsல கிராக்கர்ஸோட அன்பாக்சிங், சிவகாசி கிராக்கர்ஸ்லாம் அன்பாக்சிங் ரிவ்யூ நிறைய பேர் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் அது விரும்பி பார்க்குறாங்க. ஸோ நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா சிவகாசிலேருந்து ஒரு பெரிய பேக் full of crackers வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 10ஆம் தேதியே கிடச்சிருச்சு. பட் நான் இது ஓப்பன் பண்ணலை. ஏன்னா இது பேக்லேருந்து ஃபுல்லாக நம்ம வெளியே எடுத்தோன்னா திரும்ப உள்ளே வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே வச்சுருந்தேன். சரி, நிறைய பேர் இதுவே ஒரு வீடியோவாக பண்ணுறாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற கிராக்கர்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு பிடிக்குது அது பார்க்குறதுக்கு. ஸோ எனக்கு கூட உள்ளே என்னென்ன புது பட்டாசுலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு ஐடியா இல்லை. சரி, நம்மளே இது ஒரு அன்பாக்சிங்காகவே பண்ணிடலாமே. இந்த பேக்குள்ளே என்னென்ன பட்டாசுலாம் இருக்குது, புதுசாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நம்மளும் உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட்டு நான் எப்போது சொல்லிடுறேன். இது ஃபண்டு போட்டு வாங்கினது. ஃபண்டோட காஸ்ட் 3000 rupees. ஆனால் இந்த கிராக்கர்ஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 4000 to 5000 rupees வரைக்கும் கிராக்கர்ஸ் உள்ளே இருக்குது. நான் போட்ட ஃபண்டு பார்த்தீங்கன்னா அப்பா தான் போட்டார். அவர் கம்பெனியில் ஃபண்டு போடுவார் யாரோ அந்த ஒர்க் பண்ணுறவங்களும். அதனால் 3000 rupees இந்த ஃபண்டு. பேக்கோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு 1000 rupees கிட்ட வந்துடும். ஸோ நமக்கு கிராக்கர்ஸே ஒரு 4000 வர்த்து கிராக்கர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டல் ஒரு 5000 கிட்டே இருக்கும் வர்த்து. ஆனால் நம்ம கொடுக்குற காசு 3000 தான் இந்த ஃபண்டுக்கு. ஸோ நிஜமாக வர்த்தாக தான் இருக்கும் இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதுதான் நம்ம உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓப்பன் பண்ணிடலாமா? இது 10ஆம் தேதியே நமக்கு கிடச்சிருச்சு ஆகஸ்ட்டு. ஆனால் இது நம்ம ஒன்ஸ் வெளியே எடுத்தோன்னா திரும்ப இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உள்ளே வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவ்வளோவா ஓப்பன் பண்ணாமல் அப்படியே மேலே எடுத்து வச்சுருந்தேன். சரி, இப்போ ஒரு வீடியோக்காக அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ இதோட வெயிட்டே பார்த்தீங்கன்னா இந்த பேக்கோடது செம்ம வெயிட்டாக இருக்குது. இந்த பேக்கோட குவாலிட்டி கூட ரொம்பவே நல்லா இருக்குது. 1000 rupeesக்கு மேலேயே இருக்கும். இதுனா நீங்கள் செப்பரேட்டாக வெளியே வாங்கினீங்கன்னா அது ட்ராவல் பேக்கு வீலோடு வந்திருக்கு. ஸோ பட்டாசே ஒரு 4000 to 5000 rupees வரைக்கும் இருக்கும் போல இருக்குது உள்ள. செம்ம வெயிட்டு. நான் வெயிட் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் மிஷினில் பார்த்து. இப்போது இங்கேருந்து பார்த்தா வியூ தெரியாது. நம்ம கேமராவோட ஆங்கிளை கொஞ்சம் மாற்றி வைப்போம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் இருக்குது. கலராக 5 boxes, 5 கலரில் மேட்ச் பாக்ஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து இங்கே வைப்போம். அடுத்தது ஃப்ளவர் பாட் இருக்குது. ஒரு பாக்ஸு சின்ன மீடியம் சைஸ் ஃப்ளவர் பாட் இது, அது இங்கே வைப்போம். அப்புறம் ஸ்கை ஷாட் இருக்குது. 5 ஸ்கை ஷாட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே, 5 ஸ்கை ஷாட் இருக்குது. இது இங்கே வைப்போம். வேறு என்னென்ன இருக்குது? நிறைய பட்டாசு இருக்குப்பா. அன்பாக்சிங் பண்ணி எல்லாமே ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஃப்ளவர் பாட்டு, அப்புறம் மேட்ச் பாக்ஸ் 5 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை ஷாட் ஒரு 5 இருக்குது. வேறு என்ன எல்லாம் இங்கே வைப்போம். குருவி வெடி இருக்குது. தனித்தனியாக இருக்குது எல்லாமே. 100 வாலா. அப்புறம் ஸ்பார்க்கல் கம்பி. எத்தனை சென்டிமீட்டர் இது? 30 சென்டிமீட்டர் ஸ்பார்க்கல் கம்பி. இது பிராண்டு பார்த்திங்கன்னா எல்லாமே சன்ஷைன் இருக்குது பிராண்டு. 30 சென்டிமீட்டர் ஸ்பார்க்கல் கம்பி இருக்குது. அப்புறம் பிஜிலி வெடி இருக்குது. இது என்ன? கேண்டல் ஜாட்டி போல் இது. ஆமாம், இது ஒரு பாக்ஸ் இருக்குது. சின்ன சரவெடி 3 பேக்கெட் இருக்குது. அப்புறம் இது ஒரு ஸ்பார்க்கல் கம்பி, க்ரீன் கலர் ஸ்பார்க்கல் கம்பி 30 சென்டிமீட்டர். இது ஒரு ஜாட்டி. இது என்னது? இது காக்டெயில். இதெல்லாம் நான் பட்டாசு விட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ தான் ஃபண்டு போட்டு வாங்கிடுவேன். எப்படியோ ஒரு 7-8 வருஷமாக நான் வாங்கவே இல்லை பட்டாசு. இப்போ தான் வாங்கியிருக்கேன் காக்டெயில். இது ஆக்சுவலாக ஃபவுண்டெயின் போல் இருக்குது. இங்கே ஃபவுண்டெயின் போட்டு கலர் ஃபவுண்டெயின் போல்.
இது நைட்டு ட்ரை பண்ணால் தான் தெரியும். இது தீபாவளி அப்போ தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். இது எங்கே வைப்போம்? ஓகே, கிரவுண்டு சக்கர் இருக்குது, மீடியம் சைஸ் போல், இதுவும் வைப்போம். அப்புறம் மினியான்ஸ் ரெட் கலர், என்னது இது? ஸ்கை ஷாட்டா? ஆமாம், இது ஸ்கை ஷாட் தான் நினைக்கிறேன். ஆமாம், மேலே போய் வெடிக்கிறது தான் ஃபுல்லாக. சிங்கிள் பீஸ் மினியான். இல்லை இன்னொன்று இருக்குப்பா, அதே இருக்குது. இன்னொன்று 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன இருக்குது? ஓகே, ஸ்பார்க்கிள் கம்பி க்ரீன் கலர் 15 சென்டிமீட்டர், ரெட் கலர் இருக்குது. ஓகே, ஓஹோ, இந்த இது காமிச்சேன் இல்லையா, சின்ன சரம், அது ஆக்சுவலாக 5 பாக்கெட் போல. ஏற்கனவே நமக்கு இங்கே இருக்குது. ஏற்கனவே ஒரு 3 பாக்கெட் காமிச்சிருந்தேன், இன்னும் ஒரு 2 பாக்கெட் உள்ளே இருக்குது. டோட்டல் 5 பாக்கெட்டு போல் இருக்குது. சரவடி சின்னது. இது இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணலாம் கேமராவை. ரைட், சரவடி 5 பாக்கெட் இருக்குது. குறி வெடி இன்னும் நிறைய இருக்குது உள்ளே, ஃபுல்லாக ரேண்டமாக இருக்குது. சரி, இது என்ன? பைரோ டான்ஸ் அப்படின்றது. இது என்னன்னு தெரியல. நைஃப் வச்சு கட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இது பைரோ டான்ஸ் என்னன்னு தெரியல. கட் பண்ணி பார்ப்போம் பாக்ஸ் எப்படி இருக்கணும் உள்ளன்னு. ஓ, இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கீழே ஃப்ளோரில் டான்ஸ் ஆடுமோ எப்படின்னு தெரில. இது புதுசாக பேர் வச்சுருக்காங்க இவங்க. அது நம்ம அன்றைக்கி தீபாவளி அப்போ விட்டால் தான் தெரியும் என்னென்னு. சரி, ஓகே. எத்தனை பீஸ் இருக்குது? 1 2 4 6 8 10 பீஸ் இருக்குது. ஓகே, பைரோ டான்ஸ் ஒரு பாக்ஸ். இது ஒரு ஃபவுண்டைன் இருக்குது, ஸ்னோ ஒயிட். டிஸ்னி பிரின்சஸ். இது ஃபுல்லாக இதுதான், புஷ்பானம் மாதிரி. இது ஒயிட் கலர் நினைக்கிறேன், ஸ்னோ ஒயிட். மூன் ட்ராப்ஸ், ஜீபூம்பா வெடி போல இது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் இருக்கும். ரைட், 5 பீஸ் இருக்கும்ல. சரி, இது வைப்போம். வேறு என்ன இருக்குது? சைரன். ஒருவேளை சவுண்டு போட்டுட்டு விசில் சவுண்டு வரும் போல இந்த சைரனில். இதுவும் ஒரு டைப் ஆஃப் புஷ்பானம் தான், ஃப்ளவர் பாட் மாதிரி தான். இதுவும் சவுண்டு போட்டுக்கினே வரும் போல், அதுதான் சைரன்னு பேர் வச்சுருக்காங்க. இது ஒரு பாக்ஸ் இருக்குது. மேபி இதில் ஒரு 10 பீஸ் இருக்கும். கட் பண்ணி பார்த்துடலாமே எத்தனை பீஸ் இருக்குன்னு. அட இல்லைப்பா, 2 பீஸ் தான் இருக்குது போல். பெருசு பெருசாக இருக்குது. எத்தனை பீஸ் இருக்குது? 2 பீஸ் தான்ப்பா, பெருசாக இருக்குது. ஆனால் இது ஸ்கை ஷாட் கிடையாது கன்ஃபார்மாக. விசில் போட்டுக்கினே இந்த புஷ்பானம் மாதிரி நினைக்கிறேன், ஃப்ளவர் பாட் மாதிரி. இதெல்லாம் புதுசாக இருக்குது, நான் இது வரைக்கும் விட்டதே இதெல்லாம். இந்த வாட்டி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா ரொம்ப வருஷக்கணக்கு ஆயிடுச்சு நல்லா பட்டாசு விட்டு. ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இந்த ஃபண்டு போட சொல்லி இந்த அப்பாவை. சிட்புட் என்னன்னு தெரியல. அதாவது இதுவும் ஜீபூம்பா வெடி மாதிரி தெரியுது. நான் பாட்டுக்கு ஜீபூம்பா அது இதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். கரெக்டான பட்டாசு பேரே தெரியல எனக்கு. ஆமாம், இது அது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 10 பீஸ் இருக்குது. சிட்புட் ஃபுல்லாகவே வந்து பிராண்ட் இது சன்ஷைன் தான். எல்லா பிராண்டும் இது ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் ஃபுல்லாக சன்ஷைன். அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஜாஸ்மின். இதுவும் ஒரு ஃப்ளவர் பாட் தான். க்ரீன் கலர் என்னன்னு தெரியல, பாக்ஸ் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணல, இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு ஜாஸ்மின் இருக்குது, இதுவும் வைப்போம். அப்புறம் கிரவுண்டு சக்கர், இது சின்ன சைஸ் போல் கிரவுண்ட் சக்கர். அது பெருசுன்னு நினைக்கிறேன், இது சின்னது நினைக்கிறேன். இது ஒரு பாக்ஸ் இருக்குது.
அப்புறம் ரம்பா டான்ஸ் எப்படி இதெல்லாம் எப்படி வெடிக்க போகுதுன்னே தெரியல. இது ஐடியாவே இல்லை. நைட்டு கொளுத்தி பார்த்தா தான் தெரியும். தீபாவளி அன்றைக்கி கீழே டான்ஸ் ஆடுமா? இது புதுசாக இருக்கே. பம்பரம் மாதிரி கீழேயும் இருக்குது மேலேயும் இருக்குது. இது எப்படி கொளுத்த வைக்கணும்? இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் கன்ஃபார்மாக. ரம்பா டான்ஸ் ஃபுல்லாக சிவகாசிலேருந்து தான் இது வாங்கியிருக்கோம். சிவகாசி ஃபுல்லாக ஃப்ரெஷ் பீஸ் தான் இது. அப்பா இது போக மாட்டேங்குது. ரம்பா டான்ஸிங் வைப்போம். அடுத்தது இந்த குருவி வெடிலாம் இருக்குதுப்பா. இங்கே ஒன்று எடுத்தோம். இது ஒன்று நிறைய இருக்குது. குருவி வெடி எல்லாம் சைடில் இருக்குது. இங்கே எடுத்து அடுக்கி வைப்போம் குருவி வெடி பாக்கெட்லாம். ஃபுல்லாக பெரிய வெடியாக இருக்குது உள்ள. ஸ்டார் ட்ராப்ஸ் இதுவும் ஒரு ஃபவுண்டைன் மாதிரி தான். ஸ்டார் ட்ராப்ஸ் ஃபுல்லாக எல்லாம் நைட் ஐட்டம். இதெல்லாம் சூப்பராக இருக்கும் நைட்டில். 300 வாலா சரம் நல்லா க்யூட்டாக பேக் பண்ணியிருக்கு. ஸ்மால் பாக்ஸ் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. 300 வாலா. ஓகே இது இங்கே வைப்போம். ஃபுல்லாகிடுச்சு டேபிள். அந்த பேக்கை தள்ளுவோம். ஆஹா இதோ பாருப்பா. இங்கே ஒரு சின்ன குருவி வெடி, இது பெரிய குருவி வெடிப்பா. ஃபுல் பண்டலே இருக்குப்பா. செம்மலை. இது வைப்போம். ஆஹா இது என்ன ஸ்கை ஷாட் போல். இது ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கணும். சிங்கிள் ஸ்கை ஷாட் செம்ம. இங்கே வைப்போம். ஸ்கை ஷாட்லாம் நிறைய இருக்குப்பா. இன்னொன்று இருக்குது அதே தான் சேமு. அடுத்தது டுவெல் ஸ்டார் கிளப். ஃபுல்லாக 12 போய் மேலே வெடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வாங்கினாலே செப்பரேட்டாகவே நமக்கு எப்படியும் 500 ரூபா மேலே தான் இருக்கும். இதெல்லாம் 12 ஷாட்டு 50 ஷாட்லாம். 12 ஷாட் இதில் எம்ஆர்பி சும்மா இதில் போடுவாங்க. பட் இந்த ரேட் இருக்குது. அது 600 போட்டிருக்காங்க எம்ஆர்பி இதில். பட் இது நம்ம ஃபண்டில் வாங்கினால அப்படியே ஃபுல்லாக பல்காக பண்டலாக கிடச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் நைட் ஐட்டம் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பார்க்கணும். 12 ஷார்ட்ஸு. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இது எத்தனை ஷார்ட்ஸ் தெரியலையே. இதுவும் இதில் மென்ஷன் பண்ணல எவ்வளோன்னு. இதுவும் மேலே வெடிக்கிறது தான். ரைடர் ஸ்டார்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி போகணும்னு நினைக்கிறேன் வெடி. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே வைப்போம். இன்னும் குருவி வெடி இன்னும் இருக்குப்பா. சின்ன குருவி வெடி. இது எனக்கு தெரிஞ்சக்கு இந்த பண்டலில் கொடுத்தது ஒரு லக்ஷ்மி வெடிக்கு சமம்னு நினைக்கிறேன். இந்த பண்டல் இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இன்னும் இருக்குது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் இது. ஸோ ஓகே நல்ல விஷயம் என்னென்னா இந்த பட்டாசில் ஆட்டோ பாம் அதெல்லாம் இல்லை. ஆட்டோ பாம் ஹைட்ரோஜன் பாம்லாம் இல்லை. ஆக்சுவலாக நான் அது அவ்வளோவா வெடிக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ சவுண்டாக இருக்கும். அதுக்கு பதிலாக நிறைய நைட்டு ஐட்டம் தான் இருக்குது. நைட்டில் வெடிக்கிற மாதிரி தான் நிறைய இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி தான். நைட்டு தான் மெயினாக பார்க்கணும். இதோ இங்கே இருக்குது ராக் ஷோ பெரிய பாக்ஸ். எத்தனை இதுன்னு தெரியுது ஷார்ட்டு மென்ஷன் பண்ணலையே. 50 இருக்குமோ எத்தனைன்னு தெரில. ஷார்ட் இது மென்ஷன் பண்ணல. இதில் 100 இல்லை 50 தெரியல. பட்டு கண்டினியூஸாக போகிற பாக்ஸ் இது. பெரிய பாக்ஸ். எம்ஆர்பியே 900 போட்டிருக்காங்க. பட் இதில் நமக்கு வெளியே கிடைக்கும் எப்படியும் 600-700 இந்த ஒரு பீஸு. ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த பேக்கில் வந்த பட்டாசு. இந்த ட்ராலி பேக் நமக்கு ஃப்ரீ ட்ராவல் பேக். ஸோ இவ்வளோ பட்டாசு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 3000 ருபீஸ் தான் ஃபண்டு. இது நம்ம போட்டது. இவ்வளோ பட்டாசு நமக்கு கிடச்சிருக்கு. எப்படியும் ஒரு 5000 ருபீஸ் ஒர்த்து பட்டாசு இது. நமக்கு 3000 வித் பேக் ட்ராவல் பேக்கோடு வாங்கியிருக்கோம் இந்த ஃபண்டில்.
கன்ஃபார்மாக வந்து இது வர்த்து தான் இந்த ப்ரைஸுக்கு. பேக்கும் கிடைக்குது, 5000 வர்த்து, பட்டாசும் கிடைக்குதுங்கிறது. ஏன்னா வந்து தீபாவளி அன்றைக்கி நீங்கள் தனியாக போய் வாங்கினீங்கன்னா ஒரு பட்டாசுக்கும் செம்ம ஹெவி ரேட்டு சொல்லுவாங்க எங்கள் பக்கத்தில் கடையில் போய் வாங்கினா. ஸோ இந்த மாதிரி ஃபண்டு போடுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் எத்தனை பேர் வந்து ஃபண்டு போட்டிருக்கீங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பட்டாசு எல்லாமே ஆகஸ்ட் 10 என் கையில் வந்துச்சு. பட் பேக் விட்டு வெளியே இது பண்ணால் திரும்ப உள்ளே வைக்கிறது கஷ்டமாக இருமே அப்படின்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணாமல் இருந்தேன். இன்றைக்கி வீடியோக்காக கன்ஃபார்மாக ஓப்பன் பண்ணியாச்சு எல்லாமே. ஸோ கன்ஃபார்மாக ஒரு இந்த தீபாவளி வந்து ஒரு ஃபன் இருக்குது எங்கள் வீட்டில். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக தமிழுக்காக வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த டேபிள் ஃபுல்லாக. ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 3000 rupeesக்கு இந்த பட்டாசுலாம் வர்த்தா கிடையாதா? ஏன்னா வந்து நமக்கு இன்னும் ஒரு 3000க்கு இந்த பெரிய ட்ராவல் பேக்கும் கிடைக்குது ஃபண்டில். ஸோ நிஜமாவே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வர்த்து தான். இதில் வந்து மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைட்டில் வெடிக்கிற வெடி தான் ஜாஸ்தியாக இருக்குது. மார்னிங்கில் அவ்வளோவா இல்லை. ஜஸ்ட்டு குறி வெடி பண்டல், அப்புறம் சின்னது குறி வெடி இருக்குது. நிறைய பாம்ஸ்லாம் இதில் அவ்வளோவா இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு மெயினாக நைட் ஐட்டம் தான் வந்து நிறையவே தேவை. நைட்டில் தான் வந்து நம்ம ஃபேமிலியோட நிறைய இது பண்ணுவோம், பட்டாசு வெடிப்போம். ஸோ மார்னிங் டைமில் இந்த மாதிரி குறி வெடி இதெல்லாம் வந்து நம்ம சரம் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வந்து இது பண்ணிடலாம், வெடிச்சிடலாம். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொட்டை மாடி, வீட்டு மொட்டை மாடியில் வச்சு கொளுத்திட வேண்டியதான் தீபாவளிக்கு. இவ்வளோ பட்டாசும் கன்ஃபார்மாக நான் தீபாவளிக்கு வெடிக்க போகிறது கிடையாது. பாதி வந்து பிரித்து நான் என்ன இருக்குது நியூ இயருக்கு கொஞ்சம் விடலான்னு இருக்கேன். எல்லாமே ஒரேடியாக விட்டோன்னா ஃபுல்லாக டயர்டாக இருக்கும் போகுது. அவ்வளோ பட்டாசு இருக்குது. ஒரு கடையை போட்டுடலாம் போகுது. அவ்வளோ டேபிள் ஃபுல்லாக பட்டாசு தான். ஸோ இதை பற்றி எப்படி இருக்குது, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ வந்து எடுத்து திரும்ப நான் அந்த பேக்கில் போட்டு திரும்ப மேலே ஏற்றணும். ஸோ இந்த வீடியோ என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.